இன்னைக்கு நான் பேசக்கூடிய மிக முக்கியமான நபர் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட். இவருடைய கார்ல எழுதியிருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்க பார்த்தீர்கள்னா டிஎல் டெல்லி நம்பர் தான். நடுவில் நீங்க பார்த்தீர்கள்னா CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா விவிஐபி நம்பர். அந்த பதவியில் இருக்கும்போது பல நபர்கள் அவர்களை பாராட்டியும் பேசினார்கள். ஆனால் உள்குத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அவர் கையில் இருந்த பல வழக்குகள் இந்திய மக்களுக்கு ஆதரவாக எத்தனையோ இடங்களில் அவரால் முடிவுகளை எடுத்திருக்க முடியும். டயலாக் மட்டும் தான் அடித்தாரே ஒழிய இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக எங்கேயுமே அவர் எந்த விதமான வார்த்தையும் கூறவில்லை. வணக்கம். விவிஐபி கல்ச்சர் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்ல இந்த நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், அது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், யாராகவே இருக்கட்டும், அதிகாரத்தை எந்த அளவில் தவறாக துஷ்பிரயோகம் செய்து வருகிறார்கள். இந்த இடத்தை அரசாங்கம் கொடுக்கிறதா அல்ல இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஃபேவரிசத்திற்கு அன்பளிப்பாக இந்த நாட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு கொடுத்து வருகிறார்களா? இன்னைக்கு நான் பேசக்கூடிய மிக முக்கியமான நபர் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட். அந்த பதவியில் இருக்கும்போது பல நபர்கள் அவர்களை பாராட்டியும் பேசினார்கள். ஆனால் உள்குத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அவர் கையில் இருந்த பல வழக்குகள் இந்திய மக்களுக்கு ஆதரவாக எத்தனையோ இடங்களில் அவரால் முடிவுகளை எடுத்திருக்க முடியும். டயலாக் மட்டும் தான் அடித்தாரே ஒழிய இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக எங்கேயுமே அவர் எந்த விதமான வார்த்தையும் கூறவில்லை. அதற்காக அரசாங்கம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு போன வருடம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆகிறது. when last year 10th November 2024. இன்னைக்கு நாம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில் நிற்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகிவிட்டது. 10 மாதம்னு நீங்க வச்சுக்கலாம். இதற்கு இடையில ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு போயிட்டாரு. இப்ப 2வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டார். அதாவது he was 50th chief justice of India. The current chief justice of India is 52nd chief justice of India. சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு எந்த பங்களோவை நீங்க அலாட் செய்தீர்களோ அவர் காலி செய்யாமல் அதே பங்களோவில் இருக்கிறார். எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷன், அவருக்கு வேறொரு பங்களாவை அலாட் செய்து விட்டால் அவர் அந்த பங்களோவிற்கு சென்று விடுவார். ஆனால் கிடையாது. அவருக்கு எதற்காக இந்த ஃபேவரிசம் கிடைக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அவர் சர்ச்சையில் இருக்கிறார். என்ன சர்ச்சை? இந்த சர்ச்சை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இந்த கடிதம் நேரடியாக டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ககன் சோனி வழியாக யாருக்கு எழுதப்படுகிறது? தி கமிஷனர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், கவர்மெண்ட் ஆஃப் நியூ டெல்லி. சார் ஒரு புதிய வாகனத்தை வாங்கி இருக்கிறாராம். மெர்சிடிஸ் E220 என்கிற ஒரு வெளிநாட்டு ஜெர்மனியிலிருந்து வரக்கூடிய ஒரு விலை உயர்ந்த வாகனம், கார். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்னுடைய வண்டி நம்பர் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும், என்னுடைய குழந்தையோடைய டேட் ஆஃப் பர்த், இல்லைன்னா நான் பிறந்த அந்த வருடம், இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். சாதாரணமான உங்கள் போன்ற என்னை போன்ற நபர்கள் என்ன செய்வோம்? இல்லை, அதை அப்படியே எந்த வருதோ வந்தால் பார்த்துக்குவோம், நல்ல நம்பர் வந்தால், லக்கி நம்பர் வந்தால் பார்த்துக்குவோம். இல்லைன்னா ஒரு 3000 50,000 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் போகும். அந்த மாதிரி பணம் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பணத்தை கட்டி அந்த ஸ்பெசிஃபிக் நம்பரை வாங்குவார்கள். இங்கே நாம் பேசக்கூடிய நபர் யார்? முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதிகாரம் இருந்த நபர். அவருக்காக ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. I am to request you that allot one registration number which is DL7CY6679 for the Mercedes car Benz E20 purchased by Honorable Shri Justice D.Y. Chandrachud, former Chief Justice of India. In the specific number, அதாவது DL7CY
6679 என்கிற இந்த நம்பரை இவருக்கு கூடிய சீக்கிரம் அலாட் செய்து விடுங்கள். He was Chief Justice of India. அதனால இந்த வெப்சைட்லலாம் போய் இந்த 3000 10,000 50,000 இதெல்லாம் பணமெல்லாம் கட்ட மாட்டோம். ஒரு அதிகாரிகிட்ட சொல்லி அந்த அதிகாரி அவருக்காக கடிதம் எழுதுகிறார். அந்த நம்பர் அலாட்டும் செய்யப்பட்டு விட்டது. இவருடைய இன்னொரு நம்பர் இருக்கு. இதே மெர்சிடிஸ் ரகம் இன்னொரு கார். சமீபத்தில் இவர் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒரு நபர் அவருடைய காரை பார்த்து அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த காரை பார்த்து அதற்கான ஒரு ஃபோட்டோவெல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தார். இவருடைய காரில் எழுதியிருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் பார்த்தீர்கள்னா டிஎல் டெல்லி நம்பர் தான். நடுவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 0001 என்று. ஆனால் அதுக்கு நடுவில் CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா விவிஐபி நம்பர். ஸோ இந்த இடத்துல இவருக்கு கிடைக்கக்கூடிய ஃபேவரிசத்திற்கான காரணங்களையும் ஒரு முறை பாருங்கள். மக்களுக்கு எந்த வேலையை எந்த சேவை இவர் செய்திருக்க வேண்டுமோ அதிலிருந்து தடம் மாறி அரசாங்கத்திற்கு எங்கெல்லாம் ஃபேவரிசமை இவர் செய்தார் என்று நீங்கள் பாருங்கள். நாளைக்கே இவருக்கு ஒரு ராஜ்யசபா பதவியும் கிடைக்கலாம். இதற்கு முன்னாடி இதே போன்ற இன்னொரு நபர் இருந்தார், கொகோய். ஒரு பாலியல் வழக்கில் சிக்கியிருந்தார். அந்த பெண்மணி எடுத்து வைத்த அந்த வழக்கை நீதிபதியாக விசாரிப்பதற்காக அதே கொகோய் அமர்ந்திருந்தார். சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ வழக்கு பிஜேபிக்கு ஃபேவராக கொடுத்த பின்பு அவர் ரிட்டையர் ஆன அடுத்த 2 மாதத்தில் அவருக்கு ஒரு ஆஃபர், ராஜ்யசபாவின் எம்பி பதவி பிஜேபி. இப்போ இவருக்கு என்ன கொடுக்க போறார்கள் என்று தெரியவில்லை. அதற்கான பட்டியலில் நீங்க பாருங்கள். அயோத்தியா ராம் மந்திர் கேஸ் in 2019 was favored to the central government by Justice Chandrachud. Article 370 Kashmir favored by the same former Chief Justice of India Chandrachud. Electoral bond in 2024. Electoral bond இவர் கையில் 2023 ஜனவரியில் இருந்தது. எப்ப நினைத்தால் கூட அவரால் அதற்கான விளக்கத்தை கேட்டிருக்கலாம், அதற்கான ஜட்மெண்ட்டையும் கொடுத்திருக்கலாம். எப்ப கொடுத்தார்? 2024 எலெக்ஷன் வர ஒரு மாதத்திற்கு முன்பு. அதுவரை எத்தனையோ எலக்டோரல் பாண்ட் பிஜேபிக்காக பல கார்ப்பரேட் நபர்கள் கொடுத்து வந்தார். பிஜேபிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய் நிதியாக சேர்ந்தது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் which is CAA, அதை சேலஞ்ச் செய்யது போது அதற்கும் அரசாங்கத்திற்கு ஃபேவரிசம். சபரிமலா டெம்பிள் கேஸ் அகைன் தி சேம் எக்ஸ் ஃபார்மர் CJI சந்திரசூட். கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தபோதே இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் இவருடைய வீட்டின் பர்சனல் ஃபங்க்ஷன் இருக்கு, பிரைவேட் ஃபங்க்ஷன் இருக்கு. பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடும் போது அவருடைய ஃபோட்டோவெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். திஸ் வாஸ் இன் 2024, just before his retirement. இன்னைக்கு 9 மாதங்கள் ஆகிவிட்டது தன்னுடைய வீட்டை கூட காலி செய்யாமல். இன்னைக்கு எந்த பதவியிலும் கிடையாது. ஆனால் கூட தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அந்த விவிஐபி என்கிற அந்த மோகம், அந்த இது வந்து ஒரு விதமான போதை. உங்களுக்கு புரியாது. பணம் இருக்கக்கூடிய நபர்கள், அதிகாரத்தில் இருந்த நபர்கள், அவர்களால் இந்த போதையிலிருந்து வெளியே வர முடியாது. அதுதான் இன்னைக்கு இவரிடம் நடக்கிறது. மிக முக்கியமான பதவியில் இருந்த நபர், அவருக்கு எதிராக இன்னைக்கு யார் குரல் கொடுக்கிறார்? அதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கடிதம் எழுதி இவருக்கு வேறொரு வீட்டை அலாட் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அரசாங்கமோ அவரை வீட்டை விட்டு காலி செய்யவில்லை. ராகுல் காந்தி அவரை சூழ்ச்சியாக அவருடைய எம்பி பதவியை பறித்தார்கள். எம்பி பதவி பறிபட்ட அடுத்த நிமிடமே நீங்கள் பார்த்தீர்கள்னா அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. 2வது 3வது நாள் தன்னுடைய வீட்டை 15-16 வருடங்களாக எந்த வீட்டில் அவர் இருந்தாரோ அதிலிருந்து வெளியேற்றினார்கள். இப்போ சமீபத்தில் ரெசிக்னேஷன் கொடுத்த முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜெகதீப் தம்கர் அவரை ஹவுஸ் அரெஸ்டில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு ஒரு வீடு அலாட் செய்யப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த வீட்டை காலி செய்து இன்னொரு வீட்டிற்கு ஷிஃப்ட் ஆகி விடுவார். எதற்காக? முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அவருடைய வீட்டிலிருந்து வேறொரு வீட்டிற்கு மாற்ற மறுத்து வருகிறது அரசாங்கம். அல்ல எந்த டீலில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள்? எதற்காக இந்த சாஃப்ட் கார்னர்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.
ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.